ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வீடு கட்டுவது அப்படிங்கிறது தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு மனிதனுடைய பெரிய ஆசை அப்படிங்கிறது இதாகத்தான் இருக்கும். காலங்காலமாக எத்தனையோ வீடுகளில் பயணம் பண்ணி வாழ்ந்தாலும் தனக்கென்று ஒரு வீட்டில் எப்படியாவது குடியேறணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த இயக்கங்கள் இருக்கும். அப்படி நம்ம அந்த இயக்கங்களை நிறைவேற்றும் வகையில் சில வழிபாடு முறைகளை நம்ம மேற்கொள்வதும் நமக்கு அது பலனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படி சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையானது. ஏன்னா வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, நிலம், காரிய வெற்றி போன்ற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்த்து வைத்து விடுவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடியவர்களுக்கு கேட்ட வரங்களை தரும் வள்ளலாக விளங்குவர்தான் கந்த கடவுளான முருகப்பெருமான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்வார்கள். தன்னை நம்பி சரணடைந்தவர்களை காத்தருளும் தெய்வமாகவும் பலருக்கும் கண்கண்ட தெய்வமாகவும் இருப்பவர் தான் முருகப்பெருமான். ஏன்னா நம்பியவர்களுக்கு அந்த பலனை அடைந்தவர்களுக்குத்தான் அதனுடைய அருமையானது புரியும். உண்மையான பக்தியும் அன்பும் அந்த நம்பிக்கையின் காரணமாக முருகப்பெருமானை நம்ம சரணடைகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த நல்வழிகளை நமக்கு வழங்கி கொண்டு இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை உணர்ந்தவர்களுக்கு புரியும், உணராதவர்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அவர்களுக்கும் அது புரிய வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதனால் நம்ம அதற்கு முன்னாடியே இதை பண்ணால் தான் இவர் கொடுப்பாரா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அந்த ஊட்டத்தையும் நமக்கு தேவையான அந்த தன்னம்பிக்கையும் அவர் வழங்கி கொண்டிருப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் நம்பிக்கையோட இந்த வழிபாடு முறையை நம்ம மேற்கொள்வது சிறப்பு. எல்லோருக்குமே இவ்வாறான ஆசைகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக இந்த வழிபாடு முறையை மேற்கொள்ளுங்க, நல்லதே நடக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தனக்கென ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்தமாக சிறிய நிலமாவது இருக்க வேண்டும் என்ற கனவு அனைவருக்குமே உண்டு. சிலருக்கு வாழ்க்கையில் அது சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் அப்படிங்கிறது வாய்க்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அது சிறிது கால தாமதத்திற்கு பிறகு சொந்த வீடு நிலம் வாங்கும் கனவு நினைவாகும். ஆனால் இன்னும் சிலருக்கோ எவ்வளவு முயன்றாலும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது கடைசி வரை கனவாக மட்டும்தான் இருக்கும். கை நிறைய நம்ம சம்பாதித்தும் பணம் நிறைய இருந்தும் சொந்தமாக வீடு வாங்கி அதில் குடியேறும் வசிக்கும் யோகம் கூட சில பேருக்கு அமையாமலே இருக்கும். இவர்களில் பார்த்திங்கன்னா மூன்றாவதாக, அதாவது நிறைய கஷ்டங்கள் ரொம்ப துன்பங்களில் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாடு முறைகளையும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் ஒழுக்க நெறியில் வாழும் பொழுது அவர்களுக்கு கட்டாயம் அந்த இறைவனோட அருள் கிடைத்து அவர்களும் நல்ல வழியில் போவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. அந்த கஷ்டங்கள் இருக்கும் பொழுது தான் நமக்கு இவ்வாறான இறைவனை பற்றின நினைப்புகளாவது வரும். அவரை தொழுவதற்கும் நமக்கான அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா கஷ்டம் இருக்கும் பொழுது தான் இறைவனை நம்ம அதிகம் தேடுவோம். கஷ்டம் இல்லாத போது இறைவனை தேடுவது அப்படிங்கிறது சற்று அரிதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் கஷ்டத்தை நினைத்து முதல்ல நம்ம யாரும் புலம்புவதை நிறுத்திவிட வேண்டும். அது நமக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். சொந்த வீடு வாங்குவதற்காக பணம் சேர்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் தங்களுக்கு வரும் வருமானத்தில் 11 ரூபாயை எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காணிக்கையை பார்த்திங்கன்னா அருகில் இருக்கின்ற ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று முருகருடைய பாதத்தில் வைத்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த காணிக்கையை எடுத்து வந்து வீட்டில் பணம் வைக்கும் பை இல்லைன்னா பீரோவில் எடுத்து வைத்து விடுவது சிறப்பு. ஏன்னா நம்ம தொடங்கும் பொழுதே ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதே இறை வழிபாட்டோட நம்பிக்கையோடு நம்ம அதை தொடங்கும் பொழுது அதன் மீது அந்த பற்றானது நமக்கு அதிகரித்து நம்ம அதை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்வோம். சும்மா நம்ம வாயார கூறிக்கொண்டே இருந்தால் அதில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை செயலில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான வழிபாடுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நம்ம செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா வீடு அல்லது நிலம் வாங்குவதற்காக சேமிக்கும் பணம் வீண் விரயம், வீண் செலவு ஆகாமல் படிப்படியாக வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. செவ்வாய்க்கிழமை தோறுமே நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு தடைகளும் எதிர்மறையான ஆற்றல்களுமே நம்மளை விட்டு விலகி நேர்மறையான ஆற்றல்களே நம்மளை சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை.
ஏன்னா நம்மிடம் உள்ள தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் தான் நம்மளுக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மனம் தெளிவில்லாத போது அந்த மனதை நம்ம எவ்வளவு தான் சமாதானப்படுத்த நினைத்தாலும் அந்த மனதிற்கான அந்த சமாதானமானது நம்மளுக்கு எங்கு தேடியும் கிடைக்காது. இறை வழிபாட்டுக்குள்ளே நுழைந்தால் மட்டும்தான் அந்த இறை சக்தியோடு கலக்கும் பொழுது அந்த மனமானது அந்த இடத்துல சாந்தம் அடைகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று நம்மளுக்கு தேவையான நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதற்கான இன்னொரு பரிகாரத்தை நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மண் பாத்திரம் அல்லது கண்ணாடி பவுல், பீங்கான் பவுல் இவற்றில் ஏதாவது ஒன்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூன்றை தவிர உலோகங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த மண் பாத்திரம் நிறைய கல்லுப்பை நிரப்பி விடுங்கள். அடுத்து நல்ல தரமான தேங்காய் ஒன்றை பார்த்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். தேங்காயை நன்றாக சுத்தம் செய்து கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்கள். இந்த தேங்காயை நாம் எடுத்து வைத்திருக்கும் உப்பின் மீது நிற்க வைக்க வேண்டும். 3 கண்கள் இருக்கும் குடுமி பகுதி மேல் நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும். இந்த தேங்காய்க்கு செவ்வரளி பூவை வைப்பது நல்லது. இல்லை என்றால் வேறு என்ன மலர் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை தேங்காய் மீதும் உப்பின் மீதும் சுற்றி வைத்து விடுங்கள். உப்பின் மீது இருக்கும் தேங்காய்க்கு முன்பாக 5 ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்கள். முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்கள் சொந்த வீடு கனவானது நினைவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை 9 வாரங்கள் நம்ம செவ்வாய்க்கிழமையில் செய்வது மிகவும் சிறப்பு. அந்த தேங்காயில் இருக்கிற அந்த பூவை மட்டும் மாற்றினா போதும். இப்படி நம்ம தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடை மேற்கொண்டு வரும் பொழுது முருகப்பெருமானை மனதார நம்பிக்கையோடு நாம் இந்த வழிபாடை செய்யும் பொழுது நாம் நினைக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நமக்கு அந்த செயலின் மூலமாக வெற்றி காணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வழிபாடை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கையானது உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதே போல் பூஜை செய்யும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்க்கு கற்பூர தீபாராதனை காட்டி உங்கள் வேண்டுதலை தினம்தோறும் முருகப்பெருமானிடம் சொல்லி வாருங்கள். இடையில் தேங்காய் அழுகிவிட்டாலும் அல்லது விரிசல் விட்டாலும் தேங்காய் எடுத்துவிட்டு புதிதாக தேங்காய் மாற்றிவிடுங்கள், தவறு கிடையாது. அப்படியே அந்த தேங்காயை நம்ம மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் கால்படாத இடத்துல நம்ம போட்டு விடுவது நல்லது. இந்த 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் மாற்ற வேண்டும். 9 வாரங்கள் 9 ரூபாய் இந்த நாணயமானது சேரும். இதை அப்படியே நம்ம கொண்டு போய் முருகர் இருக்கின்ற ஆலயத்தில் நம்ம போட்டு விடுவது நல்லது. இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா நம்ம 9 வாரங்கள் செய்து முடிப்பதற்குள்ளாகவே நம்மளுடைய சொந்த வீடு கனவு நினைவாகக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் என்று சொல்லப்படுகின்றது. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்து பலன் அடையுங்கள். அதனால் நம்பிக்கையோடு நம்ம இந்த காரியத்தில் ஈடுபட்டால் தான் நமக்கான அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதை நம்ம பண்ணால் மட்டும் நடந்துருமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டோம்னா அதில் நமக்கு பலனானது கிடைப்பது கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் ஈடுபடாதவங்க பார்த்திங்கன்னா அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதை கேட்டுட்டு தேவையில்லாத விவாதங்களை மட்டும்தான் முன்வைப்பாங்க. இப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி தேடணும், அதை உணரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ கடவுளை உணர்ந்தவர்களுக்கு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு முறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே உணர்ந்தவர்கள் தான் மற்றவர்களுக்கும் அதை உணர்த்திவிட்டு போயிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதனால் கடவுள் இல்லை, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நம்ம காதில் போட்டுக்கொண்டு இருப்பது அது நம்மளுடைய மனவேதனையை தான் அதிகரிக்கும். அப்போ இதையும் நம்ப முடியாமல் அதையும் நம்ப முடியாமல் ஒரு குழப்பத்திலேயே நம்ம எதையுமே செய்யும்பொழுது இந்த உலகத்தில் நமக்கு அது குழம்பிய நிலையிலேயே மனநிலையாகவே இருக்கும். அதனால் நிரந்தரம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிய வைத்து கொள்ளணும். புராணங்களில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இறைவனானப்பட்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கின்றது. நம்ம இந்த பூமியில் எங்கே தோன்றினாலுமே சிவலிங்கம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்பேற்பட்ட இறைவர்களை நம்ம பூமியில் வச்சு பூஜை செய்யும் பொழுது நமக்கும் அந்த பலனானது கிடைக்கும். முன்னோர்கள் எப்படி நமக்கு அதை உணர்த்தி விட்டு போயிருக்கார்களோ அதே நம்ம பின்பற்றி வாழும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். எந்த ஒரு வழிபாடு முறையாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த வேலைகளில் ஈடுபடும் பொழுது முதல்ல மீது அந்த நம்பிக்கை இருக்கணும். அடுத்து இறைவன் மீது அந்த நம்பிக்கையானதை நம்ம செயல்படுத்தணும்.
செய்கிற வேலையை தெளிவாகவும் நல்லபடியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம போகணும். அதை தவிர்த்து நம்ம திசை திருப்புத வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்து போனாலும் அதையெல்லாம் பெரிதாக நம்ம கண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம போகின்ற அந்த பாதையானது நமக்கு தடங்களாக மாறிவிடுகிறது. ஒருபோதும் எவ்வளவு பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் நமக்கு தோன்றினாலும் முதல்ல நம்ம யோசிக்கணும். ஒரு இடத்துல நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல நமக்கு அந்த வேலையில் ஏதோ நம்ம தவறு செய்தோம், நம்ம விட்டு வேலையை விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே எங்கே அந்த தவறானது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நம்ம சிந்தித்து இனிமேல் எப்படி தெளிவாக அந்த வேலைகளை நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிறத உணரணும். இது வேலையில் மட்டும் கிடையாது, இது வாழ்க்கையிலையுமே நாம் எந்த ஒரு செயல்லையுமே அந்த தவறானதை நம்ம ஏற்படுத்தும் பொழுது இனிமேலும் அந்த தெளிவானதை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். எந்த ஒரு தவறுமே இழைக்காத மாதிரி வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தவறுகள் செய்யாமல் யாருமே முன்னேற முடியாது தான். ஆனால் அந்த தவறுகளை நம்ம திருத்தி கொண்டு போகும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையானது அந்த இடத்துல வளமாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்படி நிம்மதி இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவோம். போதைப் பொருட்கள் அது இதுன்னு நம்ம அதில் அடிமையாகிறத விட இறைவனிடத்தில் போய் இந்த குறைகளை கூறி எப்படி அதற்கான அந்த மாற்று வழிகளை கேட்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் உடனே போய் நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட தேவையில்லை. இறைவனை நம்புங்க, அவர் நமக்கான கஷ்டங்கள்லேருந்து எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பார். இதுதான் மனிதர்கள் இறைவனிடம் எப்படி வேண்டுதல்களை வைக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய ஒரு இதாக இருக்கின்றது. கஷ்டத்தை நினைத்து நம்ம அந்த இடத்துல உட்காந்துருந்தோமா இல்லை அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்து திரும்ப போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.